ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இது பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் டே 10 எபிசோட் 11 15/10/2025 அன்று ஒளிபரப்பான ப்ரொமோ ரிவ்யூ. 3 ப்ரொமோடைய ரிவ்யூ தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதுக்கு பக்கத்துலேயே சில அப்டேட்ஸையும் அதில் வந்து நம்ம பேசுவோம். ரெகுலராகவே அதை நம்ம செஞ்சிட்ருக்கோம். ஸோ லைக் பண்ணாதவங்க, கமெண்ட் பண்ணாதவங்க, ஹை பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவங்க பண்ணுங்கள். தொடர்ந்து ஆதரவளித்து வரும் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி அன்பையும் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ப்ரொமோ ரிவ்யூ விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். மாஸ்க் டாஸ்க் தான் வந்து இன்றைக்கி வந்து பிரதானமாக இடம்பெற்றுச்சு. 2 ப்ரோமோவிலையுமே மாஸ்க் டாஸ்கெலாம் ஏற்படுற சண்டைகள், அதன் கூட கண்டஸ்டண்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கான்ட்ரவர்சி, இதெல்லாம் தான் இன்றைக்கி வந்து வெளிவந்துச்சு. 3வது ப்ரோமோவில் நம்ம பாரு வந்து கனியை வந்து வழக்கம் மாதிரி டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த 3 ப்ரோமோ நடந்தது. மொதல் ப்ரோமோ என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எப்பயுமே வந்து இந்த சூப்பர் டீலக்ஸ் அதுக்கப்புறம் நார்மல், இது ரெண்டுமே வந்து பிரிக்கிறது காரணமே அவங்களுக்குள்ள வந்து ஒரு எரிச்சலை உண்டு பண்ணும். எல்லாருமே சொஃபஸ்டிகேட்டடான ஒரு பிளேஸ்லேருந்து தான் வராங்க. பட் ஆனாலும் சூப்பர் டீலக்ஸும் நார்மலுக்கும் இருக்கிற அந்த வேறுபாடுகள், அவங்க எவ்வளோ நேரம் வேணாலும் தூங்கலாம், அவங்க எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம், அவங்க என்னெல்லாம் கேட்டாலும் நீங்கள் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னும் போது இந்த டேர்ம்ஸ் வந்து ஃபஸ்ட்டு எரிச்சலை உண்டு பண்ணும். அது மனசில் இருக்கும். அது இடம் பிடிக்கிற இடத்துலேருந்து டாஸ்க்லேருந்து எல்லாத்தையும் வெளிப்படும். ஸோ இந்த ஒரு குழு மனப்பான்மையை முதல்ல உருவாக்கிட்டோம்னா அதன் பிறகு வந்து அவங்களுக்குள்ளே வர்ற கான்ட்ரவர்சி வந்து ரொம்ப எளிமையாகிடும். அதற்காக தான் இந்த மாதிரி வந்து சின்ன வீடு பெரிய வீடுன்னு பிரிக்கிறதுன்னு வச்சுக்காங்களேன். இப்போ இதுக்கு முன்பான பிக் பாஸில் வந்து ஒரு 3-4 சீசன் வந்து இந்த மாதிரிலாம் பிரிக்கலை. அவங்க எல்லாருமே சொஃபஸ்டிகேட்டடாக இருந்தாங்க. அதாவது பிக் பாஸ் ஆரம்பிக்கும் ஒரு வாரத்தில் வந்து அவங்க எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்ச ஆளுங்களோட குழுவாக சேர்ந்துருவாங்க. அதன் பிறகு வந்து டாமினேஷன் எப்படி இருக்குன்னா, தனிநபர்களாக இல்லாமல் குழுவாக எதிர்ப்பாங்க. அந்த குழுவாக எதிர்க்கிறதுல பார்த்தீங்கன்னா 3-4 பேர் மட்டும்தான் இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு குழுவாக சேர்ந்துட்டு எல்லாருமே டாமினேட் பண்ணுவாங்க. ஒட்டுமொத்தமாக போய் ஓட்டு போடுவாங்க. ஒருத்தவனை காலி பண்ணோன்னா ரொம்ப ஈஸியாக காலி பண்ணுவாங்க. பட் இந்த இடத்துல எப்படின்னா, குழுவில் வந்து ஒரு 7-8 பேர் தெரிஞ்சோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ நீங்கள் இருக்கிற மாதிரி பண்ணிட்டாங்கன்னா, ஸோ இந்த குழு மனப்பான்மையிலே எப்படின்னா சின்ன சின்ன குழுக்கள் அதிகமாக உருவாகாது மோஸ்ட்லி. இப்போ உதாரணத்துக்கு வந்து அதையும் மீறி திவாகர், கலையரசன், பார்வதி ஒரு குழுவாக இருக்காங்கன்னு வச்சுக்காங்க. மற்றபடி நீங்கள் அந்த வீட்டில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாரோடையும் நிறைய பேசிகிட்டு இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதற்காக தான் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து பிக் பாஸ் வீட்டில் வந்து கட்டமைப்பாங்க. ஸோ அதனுடைய நீட்சி எப்படி அப்படின்னா, இன்றைக்கி அதனால தான் இவ்வளோ விளக்கம், இவ்வளோ பெரிய விஷயம் சொல்லிட்டு வரதுக்கு காரணமே மொதல் ப்ரோமோவில் என்ன அப்படின்னா, ஏற்கனவே வினோத் மேலே எல்லாருக்குமே காண்டு, ஏன்னா அவர் வந்து சூப்பர் டீலக்ஸில் இருக்காருன்ட்டு. 2வது, இந்த வீட்டை பொறுத்தவரை நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட உங்களுக்கு வந்து ட்ரிகர் பண்ணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து எஃப்ஜே போய் பார்க்க போகிறாருன்னு வச்சுக்காங்க, நீங்கள் வந்து துணியை மறைக்கிறீங்கன்னு வச்சுக்காங்களேன் ஒரு பேச்சுக்கு. அது மட்டும் கிடையாது, இதை நான் வந்து ஒரு சப்கான்ஷியஸ் மைண்டில் உங்களுக்கு வந்து எரிச்சலை உண்டு பண்ணுற விஷயங்கள், நிறைய விஷயங்கள் இருக்குது. அது எல்லா இடத்துலையும் வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. ஆனால் அந்த மாதிரி விஷயங்களில் வந்து வினோத் வந்து அங்கே எக்ஸ்ட்ராடினரியாக செயல்படும் போது அவரை அடிக்கிற வாய்ப்பாக இந்த இடத்துல வந்து பிரவீன் அண்டு எஃப்ஜே பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். காரணம் என்னென்னா, நீங்கள் என்ன தான் நட்பாக இருந்தாலும் ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு, ஒரு சொஃபஸ்டிகேட்டான ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு நக்கல் விடுறதுக்கும் கீழே இருந்துக்கிட்டு மேலே நக்கல் விடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. அதுதான். ஸோ உதாரணத்துக்கு சாப்பாடுலேருந்து மற்ற விஷயங்கள்லேருந்து ஒரு ராஜபோக வாழ்க்கையை கண்ணெதிர்க்கு ஒருத்தன் வாழறான்னு வச்சுக்காங்களேன், அதை பார்க்கும்போது எரிச்சலாக இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து அந்த சின்ன வீடு பெரிய வீடு அந்த டேர்மை நான் வந்து சொன்னது அதுதான். ஓகேவா? இந்த குழு மனப்பான்மையும் அந்த எரிச்சலையும் நீங்கள் ஃபஸ்ட்டே உருவாக்கிட்டீங்கன்னா அதன் பிறகு வந்து தனித்தனியாக எல்லாருக்கூடையும் ஒரு வெஞ்சன்ஸ் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி ஒரு வீடியோவில் பார்த்தேன், விக்கலக்கிரம் வந்து தொடச்சிட்ருக்காரு, திவாகர் வந்து தொடக்க சொல்கிறார். ஸோ அவர் தொடச்சிட்டு இங்கே வந்து தொடக்கணும் போது இல்லை இந்த இடத்த தொட அப்படின்றார், திரும்ப வந்து அங்கே தொடக்கிறார். ஸோ இப்போ யோசிச்சு பாருங்களேன். அப்போ வந்து விக்கலக்கிரம் சொல்கிறாரு, அதாவது கோபம் வரக்கூடாதுன்னு ஒருத்தன் இருக்கான்றதுக்காகவே அவனை வந்து திரும்ப அவனை வந்து டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அவன் வெகுண்டு எழுந்துருவான் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து விக்கலக்கிரம் வந்து சொல்கிறார். இப்போ இது வந்து ஒரு சின்ன விஷயம், ஆனால் நம்மளுக்கு காமிக்காமல் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். பிரவீன் ராஜுக்கு வினோத்துக்கு, எஃப்ஜேக்கு வினோத்துக்குன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கும். இப்போ உதாரணத்துக்கு அந்த சக்குஷியில் வந்து குளிக்கும்போது
வினோத் பண்ணுற அட்ராசிட்டிஸு, அதுக்கு தான் வந்து நீ பார்த்துக்கிட்டே எல்லாத்தையும் தடுக்கிறடா நீ அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். இதெல்லாம் வந்து ஒரு உதாரணங்களாக நான் சொல்கிறது. இது தவிர்த்து உதாரணத்துக்கு சபரிக்கும் சாப்பாடு போகிற இடத்துல வந்து நேற்று வந்து வினோத்துக்கும் அவருக்கும் வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியல் வந்து அதுக்கான விளக்கங்களை கூட நேற்று நான் பேசியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி இந்த வீட்டில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கண்ணுக்கு தெரியாமல் ஒன்று வந்து ஒரு ட்ரிகர் பாயிண்ட்டாக ஆகிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது மட்டும் கிடையாது, இந்த ட்ரிகர் பாயிண்ட் ஆகிறதுக்கான காரணம் அவங்களை சார்ந்த ஆட்கள் அந்த வீட்டில் கிடையாது. ஃபோன் பண்ணியோ இல்லை வெளியே போய் ஒரு படம் பார்க்கறதுக்கான விஷயம்லாம் அவங்களுக்கு இல்லை. அதனால் ஈஸியாக அந்த வீடை பொறுத்தவரையும் ட்ரிகர் ஆவாங்க, ரைட்டா? ஸோ அப்படி ட்ரிகர் ஆகும்போது என்ன, இந்த மாதிரியான டாஸ்க் வைக்கும்போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அக்ரெசிவ்னஸ் வந்து அதிகமாக வெளிப்படும். ஸோ அந்த அக்ரெசிவ்னஸ் வெளிப்பாடு தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கெமியும் வியன்னாவும் பார்த்தீங்கன்னா அந்த இது இருக்கும், பயங்கர ஃபோர்ஸ் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ப்ரோமோவிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சண்டை ஃபஸ்ட்டு ப்ரோமோவிலே வந்து பார்த்தீங்கன்னா வினோத்துக்கும் பிரவீனுக்கும் வந்து ஒரு சண்டை ஆகி அதில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜே போய் வந்து வினோத் வந்து பயங்கரமாக நக்கலோட ஃபுஃப்னு ஊதுற மாதிரிலாம் நக்கல் விடுவார்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாமே என்னென்னா, நான் கஷ்டப்பட்டு இருக்கேன், நீ எழுந்து வந்ததுக்கப்புறம் தான் நான் சமைச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு கையேறி நிலையில் இருக்கேன். அப்போ இந்த இடத்துல வந்து நான் வந்து பூந்து அடிக்கிறேன்டா, அது தப்போ ரைட்டோ ஒருத்தன் அடிக்கும் போது நானும் போய் சேர்ந்து அடிப்பேன்டான்றது தான் வந்து இதில் வந்து நடக்கிற ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்க. அதனால தான் அதிகாரம் வரும்பொழுது அமைதியாக இருங்க, ஏன்னா நோட் பண்ணிட்டு இருப்பாங்க, எப்போனாலும் உங்களை வச்சு செய்வாங்க அப்படின்றதுக்காக தான் நம்ம அந்த விஷயத்தை நம்ம வந்து அடிக்கடி சொல்கிறது, குறிப்பிடுறது எல்லாமே, ரைட்? ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து இந்த டாஸ்க் மேட்டர்லாம் நடந்து முடிஞ்சுது. செகண்டில் பார்த்தீங்கன்னா மாஸ்க் டாஸ்க் தான். அதில் 15 ஸ்லாட் இருக்குது, 16 பேர். ஸோ இப்போ வந்து ஏற்கனவே போன பார்வதிக்கு தன்னை எப்படி வந்து எல்லாரையும் ஒதுக்கி வச்சுட்டாங்க அப்படின்ற கோவம் நிறையவே அவங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கி வச்சு செஞ்சிடண்டா அப்படின்ற மாதிரி நிற்கிறாங்க. அப்போ சபரி என்ன சொல்கிறாரு, பார்வதி நீங்கள் பார்க்குறது பிரச்சனை இல்லை, ஆனால் நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து நின்று பேசுங்க, ஏன்னா ஓடுற இடத்துக்கு முன்னாடியே நிற்கிறீங்க, உங்களுக்காக வந்து நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்னும் போது அதை வந்து அவங்க வந்து மறுக்கிறாங்க. நான் ஏன் இங்கே தான் நின்று பேசணும் மாதிரி வழக்க மாதிரி வந்து பார்வதி வந்து அதை சொல்கிறாங்க, ரைட்? அப்போ வந்து கனி சொல்கிறாங்க, ஒரு ரூல்னு ஒன்று இருந்தால் அந்த ரூலை வந்து நீங்கள் ஏன் வந்து பிரேக் பண்ணுறீங்க, அதுக்கு எதிராகவே நீங்கள் செயல்பட்டு இருக்கீங்களே அப்படின்றது கனியோடைய வாதம், ரைட்? ஸோ இதுதான் வந்து இந்த இடத்துல வந்து திரும்ப வந்து பார்வதி அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க, அவங்க சபரி சொன்ன இடத்துக்கே போய் நின்றுடுவாங்க. இதுதான் ரெண்டாவது ப்ரோமோ. மூணாவது ப்ரோமோ என்ன அப்படின்னா, கனி வந்து நான் வில்லி ஆகிட்டேன். நான் நேற்று கூட நான் சொன்னேன், என்ன படம் பண்ணும்போது நான் வந்து படம் பண்ணேன்னா டைரக்டராக இருந்தால் திவாகரை வந்து புக் பண்ணி என்ன குன்றத்தூர் 10 படிக்கு மேலே வந்து தேங்காய் உடச்சா அந்த சீனை வந்து பசியில் இருக்கிற கேரக்டர் வந்து எடுக்கணுன்ற மாதிரி ஒரு வாட்டி 2 வாட்டியில் 10-15 டேக்கு வந்து 1 முறை எடுப்பேன். ஏன்னா நடிப்புனா எவ்வளோ கஷ்டன்றதை உணர்த்தணும் அப்படின்றதுக்காக சொல்லும்போது நானே சொன்னேன், காய்ஸ் நான் இப்படிப்பட்ட ஆள் கிடையாது, நானே இப்படி யோசிக்கிறேன் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இதே தான் வந்து கனி வந்து உள்ளார சொன்னாங்க. அவங்க வந்து பாரு வந்து கலையரசன் சொல்லியிருப்பாங்க, கனி வந்து ரொம்ப கரெக்டாக வந்து ரொம்ப அழகாக ஆட்களை வந்து இது பண்ணி உள்ளார எடுத்துகிட்டு வராங்க, ரைட்? ஸோ அவங்க சொல்கிறதுக்கு கேட்குறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது. அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை ஒன்று வைக்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து அடிபடும், அவங்களுடைய தவறுகள்லாம் மறைக்கிறதுக்கான விஷயமா ஆகிடும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ இவங்க சொல்கிற பேச்சை கேட்குறது வந்து 2 பேர் தான், ஆனால் கனி சொல்கிற பேச்சை கேட்குறதுக்கு இங்கே ஒரு பெரிய கூட்டமே இருக்குது, ரைட்? ஸோ அப்படி இருக்கும்போது ஏன்னா இவங்க வந்து இப்போ சூப்பர் டீலக்ஸ்க்கு வர வந்துட்டாங்க பாரு, அப்போ கனி வந்து அங்கே நிறைய விஷயங்களை பேசும்பொழுது அவங்களுக்கு வந்து ட்ரிகர் ஆகுது. ஸோ அதை வந்து கலையரசிட்ட பேசியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாத இன்னொரு விஷயமும் நான் பார்த்தேன், கனி வந்து என்ன செஞ்சாங்கன்னா உப்பு வந்து கொட்டினாங்க. நேற்று வீடியோவில் கூட சொல்லியிருந்தோம், சாப்பாட்டில் வந்து உப்பு கொட்டுறது வந்து எந்த வகையில் நியாயன்ட்டு. அப்போ மேஜை மேலே ஏறி சமயக்கட்டில் மேஜை மேலே ஏறி நான் உட்காந்துருக்கும் போது என்னை வந்து சாரி சொன்னீங்கல்ல, சாரி சொல்ல சொன்னீங்கல்ல, நானும் சாரி கேட்டேன்ல, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் உப்பு போடுறத உப்பு போட்டிங்களா, அதுக்கு சாரி கேட்டிங்களா அப்படின்னு கேட்கும்போது கனி வந்து கொஞ்சம் மாதிரி தகைச்சி போயிடுவாங்க. இது என்னடா அது புதுமாக இருக்குது, இது நம்மகிட்டே வந்து சாரி கேட்க வைக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் மாதிரி ஜெர்க் ஆகிடுவாங்கன்றது தான் உண்மை. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் டீமுக்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு, ஏன்னா நாங்கள் டீமாக சேர்ந்து தான் செஞ்சோம், எங்கள் டீமுக்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு நான் வந்து சாரி கேட்குறதா இல்லையான்றதை நான் வந்து சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து பாரி கேட்டது நியாயம். அந்த சாப்பாடை நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு போது நாங்கள் அந்த வத்தல் வடகம் போடுறதுக்காக வச்சுருக்கோம், ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருக்கோன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா அந்த சாப்பாடு வேஸ்ட் பண்ண முடியாது, ஏன்னா ரேஷனாக வரும்போது அதை நீங்கள் வந்து பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதை என்ன பண்ண போகிறாங்கன்றதும் அதை வடகம் போடுறேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கனி வந்து அந்த கதையை வந்து சொன்னாங்க.
பாரு கேட்டது நியாயம். ஒரு தவறை நான் செஞ்சேன்னும் போது என்னை சாரி கேட்க வைக்கும்போது நீங்கள் இப்படி ஒரு தவறை செய்கிறீங்க இல்லையா, அப்போ டீமாக செஞ்சாலும் அதுக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா. ஸோ அந்த சாப்பாடு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னும் போது அது வத்தல் வடகம் போடுறோன்னு சொல்லியிருக்காங்க. அது நடக்குதா இல்லையான்றது அப்புறம் பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ரொமோவில் நடந்த விஷயங்கள். 2-3 அப்டேட்ஸு. இன்னும் நிறையா இந்த என்னது மருத்துவ முத்தம் மாதிரி இங்கேயும் வந்து முத்தங்கள்லாம் போயிட்டுருக்கு. அதுக்கு ஒரு பெரிய பாடமே எடுக்கணும். அது மட்டும் இல்லை, பிக் பாஸை வந்து தடுத்து நிறுத்தணும், பிக் பாஸை வந்து தடை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமும் ஒன்று வந்துட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கணும் போது நேரம் கிடைக்கும்போது ஒரு ஸ்பெஷல் வீடியோவில் போட்டு உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். ஹைப் பண்ணி லைக் பண்ணி அடுத்த கட்டங்களுக்கு சில உதவியாக இருக்கிற அத்தனை பேருடைய வாழ்விலும் எல்லா நலங்களும் வளங்களும் பெற எல்லாம் உள்ள இயற்கை துணை இருக்கட்டும். ஸோ லைக் போட்ட கமெண்ட் போட்ட அத்தனை பேருக்கு என்னுடைய நன்றி இந்த நேரத்தில் வச்சுக்கிறேன். இன்னும் வேறு ஒரு எபிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன். அதோட நன்றி கூறிய விருது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.